ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் சீக்கிரமாகவே லான்ச் ஆக இருக்கிற ஒரு சீரியல் தான் பூங்காற்று திரும்புமா. அதாவது நம்ம சமீர் அண்ட் ஷோபனா 2 பேரும் பேர் பண்ணி பண்ணுற இந்த சீரியல் யார் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூஷன்லேயே தான் இருந்துச்சு. ஆல்ரெடி வேறு ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன், ஆனால் அது தவறாக சொல்லிட்டேன். இந்த ப்ரொடக்ஷன் யார் அப்படின்னா, நம்மளோட விஜய் டிவியில் ஆல்ரெடி ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் தான் இந்த சீரியலையும் ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. எஸ், நான் ஆல்ரெடி ஒரு அப்டேட் கொடுத்துருந்தேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி நம்மளோட தாய் கிரியேஷன்ஸ் வந்து புதுசாக ஒரு சீரியல் பண்ண போகிறாங்க. அதுக்கான ஆடிஷன் வந்து போயிட்டுருக்கு. நம்மளோட மனோ சார், அதாவது ராஜு சுந்தரம் சார் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஆடிஷன் டீட்டெயிலெலாம் கொடுத்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அப்டேட் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். புதுசாக ஒரு சீரியல் வரப்போகுது அப்படின்ட்டு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், அந்த சீரியலோட டீம் தான் நம்மளோட பூங்காற்று திரும்புமா இந்த சீரியல். எஸ், சமீர் அண்ட் ஷோபனா 2 பேரும் மெயின் லீடாக நடிக்கிற இந்த சீரியல் வந்து டைரக்ட் பண்ண போகிறது யார் அப்படின்னா, நம்மளோட ராஜசுந்தரம் சார் தான். ராஜசுந்தரம் சார் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னா கேட்கவே வேண்டாம், அந்த சீரியல் வந்து கண்டிப்பாக தாய் கிரியேஷன்ஸாக தான் இருக்கும். தாய் கிரியேஷன்ஸில் அப்கமிங் ராஜசுந்தரம் சாரோட டைரக்ஷனில் சூப்பராக லான்ச் ஆக இருக்கிற ஒரு சீரியல் தான் நம்மளோட பூங்காற்று திரும்புமா. இது ரீமேக்கா இல்லை ஒரிஜினலா அப்படின்றத பற்றி தெரியலை. அப்கமிங் அப்டேட்ஸ் கிடைக்கும்போது கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக ஈரமான ரோஜாவே, அப்புறம் நம்மளோட நீ நான் காதல், அந்த ஹிட் லிஸ்ட்டில் பூங்காற்று திரும்புமா இந்த சீரியலும் அமையும் அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. ஆல்ரெடி ஷூட்டிங் போயிட்டு தான் இருக்குது. 1 to 15 வந்து இங்கே நீ நான் காதல் ஷூட்டிங் போகுது இல்லையா, 15 to 30 வந்து பூங்காற்று திரும்புமாவோட ஷூட்டிங் வந்து போகும். வர மண்டேலேருந்து மறுபடியும் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படிங்கிற அப்டேட் கிடச்சிருக்கு. ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அப்டேட்ஸ் கிடைச்ச உடனே ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு.